வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மார்ச் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று வெயில் அதிகரிக்க வாய்ப்பது. இன்று அதிகாலை நேரங்களில் தமிழகத்தில் லேசான குளிர் இருந்தாலும் இன்று பகல் நேரங்களில் வெயில் அதிகரிக்க வாய்ப்பது. ஓரிரு இடங்களில் 37 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று பெரும்பாலும் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் ஏதாவது ஓரிரு இடங்களில் லேசான தூறல் இருக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கேரளாவிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை வேறு எங்கும் மழை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வானிலை அமைப்பு. இலங்கைக்கு தெற்கு பகுதி மேலும் கன்னியாகுமரிக்கு நேர் தெற்கு பகுதி தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி நிலநடுக்கோட்டு ஒட்டி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வரும் நாட்கள் மார்ச் 16ஆம் தேதி சுமத்ராவுக்கு ஒரு காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வரும். அதே வேளையில் வரும் நாட்கள் தொடர்ந்து கேரளா அருகே வளிமண்டல சுழற்சியும் அதே வழியில் வட மாநில நிலப்பரப்பிலும் குறைந்த அழுத்த பகுதி உருவாகும் என்பதால் கிழக்கு காற்றை ஏற்று வருகிற மார்ச் 16ஆம் தேதி முதல் வெப்பச்சலனை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மார்ச் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் லேசான குளிர் இருந்தாலும் இன்று பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் ஓரிரு இடங்களில் 37 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று மழை என்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி கடல் ஓரங்களில் மட்டும் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான தூறல் விழ வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் தெற்கு கேரளாவில் மட்டுமே ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் இன்று மழை கிடைக்க வாய்ப்பில்லை. பகல் நேரங்களில் தெளிவான வானமாக இருந்தாலும் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். இன்று மார்ச் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை. நாளை மார்ச் 14ஆம் தேதியும் அதிகாலை நேரங்களில் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். நாளை மார்ச் 14ஆம் தேதி ஓரிரு இடங்களில் 38 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 100 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாக வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மட்டுமே லேசான மேகங்கள் சூழ்ந்து காணப்படும். மாலை நேரங்களில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மார்ச் 14ஆம் தேதி அப்படி மழை கிடைத்தாலும் லேசான தூறல் துளிகள் மட்டுமே கடல் ஓரங்களில் மட்டுமே விழுமே தவிர பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 15, 16 தேதிகளும் தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். மார்ச் 15ஆம் தேதி பெரும்பாலான இடங்களில் 38 டிகிரி செல்சியஸ் பதிவாக வாய்ப்புள்ளது. ஆனால் மார்ச் 16ஆம் தேதி 1 டிகிரி செல்சியஸ் குறைய வாய்ப்புள்ளது. அதாவது 38 என்பது 37 டிகிரியாக ஒரு டிகிரி செல்சியஸ் குறைய வாய்ப்புள்ளது மார்ச் 16ஆம் தேதி. ஆனால் வெயில் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் வெயில் 1 டிகிரி குறைந்தாலும் குறைந்த அளவில், அதாவது குறைந்த மாதிரி தெரிய வாய்ப்பில்லை மார்ச் 16ஆம் தேதி. அதே வேளையில் வெப்பச்சலனை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 16ஆம் தேதி பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களிலும், அதே வேளையில் கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் கர்நாடகா இந்த இடங்களுக்கு அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் 16ஆம் தேதி. அதே வேளையில் ஆந்திரா, ஒடிசா, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் 16ஆம் தேதி வெப்பச்சலனை. மார்ச் 17ஆம் தேதி வெப்பச்சலனை சற்று மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில். மார்ச் 17ஆம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கூடுதலான பரப்பு என்பது பெரும்பாலும் தேனி, வால்பாறை, கொடைக்கானல் இந்த இடங்கள்லாம் சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதுமே பரவலான மழைப்பொழிவாக கிடைத்தாலும் கேரளா, கர்நாடகாவுக்கு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சற்று கூடுதலான பரப்பில் மார்ச் 16 விட 17 கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை மார்ச் 17ஆம் தேதி கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் மார்ச் 17ஆம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் இரவு நேரங்களில் சற்று உள்பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கரூர், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மேலும் மதுரை, திண்டுக்கல், தேனி உள்பகுதி எல்லாம் மார்ச் 17ஆம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது.
தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 17ஆம் தேதி. மார்ச் 18ஆம் தேதி தமிழகத்தில் பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெவ்வேறு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 18ஆம் தேதி இரவு நேரங்களில் உள்பகுதி மழை கிடைக்கும். உள்பகுதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். மார்ச் 19ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 19ஆம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 20ஆம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இந்த சுற்றின் மழை தென் மாவட்டங்களுக்கு சற்று குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்களை ஒப்பிடும்பொழுது தென் மாவட்டங்களுக்கு சற்று குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 21ஆம் தேதியிலிருந்து சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். மார்ச் 22, 23 தேதிகள் தமிழகத்தில் மழை கிடைத்தாலும் குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 24ஆம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. தமிழகத்தில் படிப்படியாக வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 24, 25, 26 தேதிகள் தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்புள்ள வெயில் மட்டுமே சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் படிப்படியாக வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மழை என்பது மார்ச் 16ஆம் தேதி தொடங்கும் மழை மார்ச் 17ஆம் தேதி தமிழகத்தில் பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 17 விட 18, 19, 20 தேதிகள் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மார்ச் 21ஆம் தேதி முதல் படிப்படியாக மீண்டும் மழைப்பொழிவு பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். மார்ச் 21, 22, 23 தேதிகள் 23ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக வெயில் மட்டுமே அதிகரிக்கும். மழைப்பொழிவு முற்றிலுமாக விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வளிமண்டல சுழற்சி 16ஆம் தேதி வரும். வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து மேற்கு நோக்கி பயணித்து ஒரு நல்ல மழைப்பொழிவை மார்ச் 17ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 23ஆம் தேதி பிறகு படிப்படியாக வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் இந்த பொள்ளாச்சி கணவாய் பகுதியில் மட்டுமே மாலை நேரங்களில் லேசான காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் வரக்கூடிய நாட்களில் மழை வெப்பச்சலன மழை பெய்யும் பொழுது காற்று சற்று அதிகரித்து காணப்படும். அதாவது மழை வருவதற்கு முன்னதாக காற்று சற்று அதிகரித்து காணப்படும். மழை பெய்து ஓய்ந்த பிறகு காற்று முற்றிலுமாக அமைதியான சூழலாக நிலவ வாய்ப்புள்ளது. வரும் நாட்களை பொறுத்தவரை மார்ச் 17ஆம் தேதிக்கு பிறகு மீனவர்களுக்கு மீன்பிடிக்க இப்போதைக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பில்லை. வங்கக்கடலை பொறுத்தவரை இப்போதைக்கு ஒரு வலுவான நிகழ்வு உருவாக வாய்ப்பில்லை. வருகிற நாட்களில் எல்லாமே ஒரு வளிமண்டல சுழற்சி மட்டுமே உருவாகி மேற்கு நோக்கி அரபிக்கடலை நோக்கி பயணிக்கும் என்பதால் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து காற்றின் வேகம் குறைந்தே காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், அரபிக்கடலும் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.